குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன். எஸ் சார், ஆடிபிளா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ மை செல்ஃப் அனில் குமார். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு 2 days பேக் எடுத்திருப்பாங்க, மிஸ்டர் வசந்தன் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ டியூ டு சம் நெட்ஒர்க் இஷ்யூனால இந்த வீடியோ வந்து சரியா ரெக்கார்ட் ஆகல. ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, seed deterioration, what are the class of seeds, and what are the generation system of seed multiplication, what is mean by seed replacement rate, what is variety replacement rate, seed multiplication rate na enna, seed renewal period na enna. So இந்த கிளாஸ்ல நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீட் டிட்டோரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சீட் டிட்டோரேஷன் என்னன்னா, சீடோட அதாவது ஏஜிங் பேட்டர்னால சீடோட குவாலிட்டி லாஸ் ஆகுது. ஸோ குவாலிட்டி இந்த கேஸ் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் லைக் ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை அதோட ஆயில் கண்டென்ட்டாக இருக்கலாம். ஸோ ஏஜிங் ப்ராசஸ்னால அல்லது சம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், சம் ரீசன்ஸ்னால அந்த சீடோட குவாலிட்டி லாஸ் ஆகுது வந்து சீட் டிட்டோரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வயபிலிட்டி லாஸ் ஆகுது. வயபிலிட்டி இன் கேஸ் ஆஃப் நம்மளுக்கு வயபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் ஜெர்மினேஷன். வயபிலிட்டி லாஸ் ஆச்சுன்னா நமக்கு ஜெர்மினேஷன் கம்மியாயிரும். விகர், ஸோ விகர் லாஸ் ஆச்சுன்னா சீடு இட் கேன் ஏபிள் டு ஜெர்மினேட் பட் இட் கான்ட் ப்ரொடியூஸ் விகரஸ் சீட்லிங்ஸ். ஸோ விகரும் லாஸ் ஆயிரும் டியூ டு சீட் டிட்டோரேஷனால. இது வந்து எதனால? டியூ டு ஏஜிங் ஆர் சம் அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சீடை ஃப்ரெஷ் சீடே ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க ஒரு இடத்துல. மேபி அது வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கலாம், ஹை ஹியூமிடிட்டி பிளேஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல என்ன இருக்கும், சீடோட ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகி ஸோ இட் மே பி ஸ்டார்ட் த ப்ராசஸ் ஆஃப் டிட்டோரேஷன். ஸோ அந்த சூட்டபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன் சீட் ஸ்டோரேஜ்க்கு இல்லாதனால ஸோ அந்த டிட்டோரேஷன் ரேட் வந்து ஃபாஸ்டா இருக்கும் கம்பேர்ட் டு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஸோ அதை டிட்டோரேஷன் சொல்றாங்க. ஸோ கம்மிங் டு ஜெனட்டிக் பியூரிட்டி. ஜெனட்டிக் பியூரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட மதர் பிளான்ட்டுக்கு ரிசம்பிள் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் Co52 வெரைட்டி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல போட்டாலும் அதோட Co52 வெரைட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் ஹைட் சொல்லியிருப்பாங்க. Co52னா அதோட 180 சென்டிமீட்டர் பிளான்ட் ஹைட் இருக்கணும், அல்லது அதில் நம்பர் ஆஃப் டில்லர்ஸ் இவ்வளோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சீசன் மதர் பிளான்ட்டுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நெக்ஸ்ட் சீசன் போகிறப்ப அது வந்து ரீஜென்ரேட் ஆகணும் அந்த பர்டிகுலர் சீட்ல. ஸோ அதை தான் ஜெனட்டிக் பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது டூ டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ரிசம்பிள் டு இட்ஸ் மதர். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் கேஸ் ஆஃப் சீட் குவாலிட்டி. இப்போ நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் வெரைட்டில டிஃப்ரெண்ட் அட்மிக்சர்ஸ், அதாவது Co52ல Co51 சீடா இருக்கலாம், இல்லது ADT43 சீடா மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அது வந்து எது டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சீட் ஈல்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ஹை ஈல்டிங் வெரைட்டி இருக்கு, அதுல வேற ஏதாவது லோ ஈல்டிங் வெரைட்டியோட சீடு மிக்ஸ் ஆயிருது. ஸோ இப்போ ஃபார்மர் அந்த சீடை அவங்க வந்து அந்த ஃபீல்ட்ல போடுறப்ப ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா அந்த பர்டிகுலர் அந்த ரீசென்ட்லி ஹைலி டெவலப்டு வெரைட்டியோட ஈல்ட கம்பேர் பண்ற விட அந்த அட்மிக்சர்ஸ் இருக்கிற சீடு வந்து கம்மியாகும். ஸோ அதான் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் டு சீட் குவாலிட்டி, சீட் ஈல்டுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் சீட்ஸ்க்கு வந்து ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூக்ளியஸ் சீடு, ஸோ நியூக்ளியஸ் சீட்ஸ்க்கு வந்து 100% ஜெனட்டிக் பியூரிட்டி இருக்கணும்னு சொல்றாங்க. நியூக்ளியஸ் சீடு வந்து இனிஷியல் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட், அதான் எல்லா சீடுக்கான ஒரு பேசிக் சீட். ஸோ நம்ம பேசிக் சீட்ஸ்லேயே நம்மளுக்கு அட்மிக்சர் இருந்துச்சுன்னா அது ஃபர்தரா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறப்ப பிரீடர் அல்லது ஃபவுண்டேஷன் அல்லது சர்டிஃபைட் போறப்ப அதோட மல்டிபிளிகேஷன், அதாவது அட்மிக்சரோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டாரு. ஸோ அதனால தான் நியூக்ளியஸ் சீட்ஸ்க்கும் பிரீடர் சீடுக்கும் 100% ஜெனட்டிக் பியூரிட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் சீட்ஸ்க்கு வந்து 99% ஜெனட்டிக் பியூரிட்டி வைக்கிறாங்க. தென் கம்மிங் டு சர்டிஃபைட் சீட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு. ஸோ வெரைட்டிஸ், கம்போசிட்ஸ் அண்ட் சிந்தட்டிக்ஸாக இருந்தால் 98% ஜெனட்டிக் பியூரிட்டியாக இருக்கணும். அதே ஹைபிரிட்ஸாக இருந்தாலும் எல்லா ஹைபிரிட் எக்ஸப்ட் கீழே அந்த 2 பாயிண்ட்ல இருக்கிறது தவிர்த்து எல்லா ஹைபிரிட்ஸ்க்கும் 95% ஜெனட்டிக் பியூரிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் ஹைபிரிட் அல்லது பிரிஞ்சால் ஹைபிரிட் அல்லது டொமேட்டோ ஹைபிரிட் இருந்துச்சுன்னா 90% வரைக்கும் ஜெனட்டிக் பியூரிட்டி இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டரா இருந்தால் 85% ஜெனட்டிக் பியூரிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு இதில் வந்து வாட் இஸ் த ஜெனட்டிக் பியூரிட்டி ஃபார் கேஸ்டர் ஹைபிரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து 85% நீங்கள் அதில் மார்க் பண்ணிடலாம். ஸோ கம்மிங் டு இப்போ ஜெனட்டிக் பியூரிட்டி என்னன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ அந்த ஜெனட்டிக் பியூரிட்டி எப்படிலாம் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்டல் வேரியேஷன். டெவலப்மெண்டல் வேரியேஷன்ஸ் தான் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் வெரைட்டி வந்து இந்த
பர்டிகுலர் சாயில் அல்லது பர்டிகுலர் கிளைமேட்டுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் வெரைட்டி அந்த ரெக்கமெண்டட் சாயில் கண்டிஷன் அல்லது கிளைமேட்க்கு இல்லாமல் நம்ம வேற ஒரு இடத்துல போடுறப்ப அதுல வேரியேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் டெவலப்மெண்டல் வேரியேஷன் சொல்றோம். ஸோ அது வந்து ஜெனடிக் பியூரிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும். தென் கம்மிங் டு மெக்கானிக்கல் மிக்சர்ஸ். இந்த மெக்கானிக்கல் மிக்சர்ஸ் எப்படின்னா நம்ம மேனுவலா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்னி பேக்ஸ் யூஸ் பண்றோம் சீட் ஃபில் பண்றதுக்கு. அந்த கன்னி பேக்ஸ் வந்து நம்ம இம்ப்ராப்பரா கிளீன் பண்ணாம, ஸோ இப்போ அந்த கன்னி பேக்ஸ்ல வேற ஒரு வெரைட்டிஸ் சீடு இருக்கும். நம்ம இந்த வேற வெரைட்டி CO52 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அந்த CO50 ப்ரீவியஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கன்னி பேக்ஸை. ஸோ இப்போ நம்ம வந்து ADT43 அல்லது ADT45 சீட்டை ஹார்வெஸ்ட் பண்றதுக்காக இந்த கன்னி பேக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றப்ப அந்த கன்னி பேக்ஸ் இம்ப்ராப்பரா கிளீன் பண்ணலன்னா ஸோ இந்த வேற மெக்கானிக்கல் அட்மிக்ஷன்ஸ் ஆயிரும். ஸோ இம்ப்ராப்பர் ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸிங் பிளான்ட்ல சீட் இண்டஸ்ட்ரியில அந்த ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒழுங்கா கிளீன் பண்ணாம, ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலரிட்டி நெக்ஸ்ட் ஒழுங்கா கிளீன் பண்ணாம அடுத்த வெரைட்டியை நம்ம ப்ராசஸ் பண்றப்ப ஸோ அங்கேயும் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சீட் ட்ரில் கூட அப்படிதான். சீட் ட்ரில் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பிளான்டிங் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க, சோயிங் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த சீட் ட்ரில் ஒழுங்கா நம்ம கிளீன் பண்ணாம ப்ரீவியஸ் சீசன் ஏதாவது சோ பண்ண சீடப்ப அதுல ஏதாவது ஹோல்ட் ஆயிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த சீசன்ல வேற வெரைட்டி யூஸ் பண்றோம்னா ஸோ அங்கேயும் மெக்கானிக்கல் மிக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாலண்டியர் பிளான்ஸ் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஏக்கர் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபார்மர்கிட்ட. அவங்க வந்து இந்த சீசன்ல வந்து ADT43 கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் நெக்ஸ்ட் இயர் வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து CO52 சீட் ப்ரொடக்ஷன் போறாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த சீட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் இல்லைங்களா, அது வந்து திருப்பி ஜெர்னேட் ஆகி அது பிளான்ட்டை டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் வாலண்டியர் பிளான்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே மெக்கானிக்கல் மிக்சர்ஸ். ஸோ கம்மிங் டு மியூட்டேஷன் வந்து ஒரு சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச் தான். அந்த மாதிரி சேஞ்சஸ் மேபி என்விரான்மெண்டா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது கிளைமேட்டா கூட இருக்கலாம். அந்த மாதிரி சேஞ்சஸ்னால நடக்கிற மியூட்டேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராப்ஸ்ல சொல்லியிருக்காங்க ஃபேக்டாய்ட்ஸ் இன் ஓட்ஸ் அண்ட் ராபிட் இயர் இன் ஸ்பீஸ். இதை வந்து நீங்க பாத்துக்கணும். கேட்பாங்க டேஷ் ஆர் த மியூட்டேஷன்ஸ் தட் ஹஸ் பின் அக்கரிங் இன் பீஸ்னா ராபிட் இயர் அல்லது ஓட்ஸ்னா ஃபேக்டாய்ட்ஸ். அதே மாதிரி நேச்சுரல் கிராசிங்னா இன்டர்கஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் அன்ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். அதாவது வேற ஒரு ஜீனஸ்ல இருந்தோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் போலண்ட்ல வந்து நம்ம பர்டிகுலர் இதுல வெரைட்டில படுறப்ப ஸோ அங்கே அட்மிக்சர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நம்ம? ஸோ ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து ரெக்கமெண்டட் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ்ல இருக்கா இல்ல அதை விட கம்மியா இருக்கா? ஸோ நம்ம வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து ஆஸ் பர் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸை நம்ம வந்து அங்க அந்த ஃபீல்டோட 4 கார்னர்ஸ்க்கும் நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் சிஸ்டம். நேச்சுரல் கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா பிட்டர் கார்டோட போலன் வந்து வேற ஒரு இதுல படுறப்ப அந்த பிட்டர் கார்ட்ல இருக்கிற அந்த மெமோடிசின் அந்த பிட்டர்னஸோட பிரின்சிபல் வந்து அந்த போலன் போய் எந்த கிராப்ல போடுதோ அது வந்து அதுல வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ மைனர் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினஸா இருக்கும் ரிலீஸ் பண்றப்ப நெக்ஸ்ட் அது இதுக்கு போறப்ப அது வந்து செக்ரிகேட் ஆகி ஹைட் பிளான்ட்ஸும் டார்க் பிளான்ட்ஸும் கொடுக்கும். அது வந்து எப்பன்னா லேட்டர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எர்லியர் சீசன்ஸ்ல எதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ லேட்டர் சீசன்ஸ்ல நம்ம வந்து அக்கர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீஸ். பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மீன்ஸ் பெஸ்ட்னாலையும் அந்த ஜெனட்டிக் டிக்ளரேஷன் ஜெனட்டிக் பியூரிட்டி இதாகலாம். டிசீசஸ் லைக் வைரஸ்னால இருக்கலாம் அல்லது பாக்டீரியானால இருக்கலாம் ஃபங்கைனால இருக்கலாம். ஸோ அதனாலேயும் ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் டெக்னிக்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடர். ப்ரீமேச்சர் ரிலீஸ் ஆஃப் வெரைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரீடர் வந்து ஒரு ஹைபிரிடோ அல்லது ஒரு வெரைட்டியோ டெவலப் பண்றாரு. ஸோ அது வந்து அவர் வந்து ஃபுல்லா 7 இது சொல்லுவாங்க 7 ஜென்ரேஷன் வரைக்கும் அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கான்னு பார்க்காம எர்லியர் ஜென்ரேஷன்ஸ்லேயே அவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு இது வந்து ஒரு நியூ வெரைட்டி அப்படின்ட்டு. ஸோ அதை ஃபார்மர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றப்ப ஸோ அதுல வந்து செக்ரிகேஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட பிரீடரோட டெக்னிக்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடர் பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து அந்த நெக்ஸ்ட் ஃபார்மர்ஸ் ஃபீல்டுக்கு போறப்ப அங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிரும். ஸோ அதான் டெக்னிக்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடர் ஹவு இட் லாஸஸ் ஜெனட்டிக் பியூரிட்டி. ஸோ இப்போ எப்படி ஜெனட்டிக் பியூரிட்டில லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் பியூரிட்டி. அப்ரூவ்ட் சீட் சோர்ஸ். அப்ரூவ்ட் சீட்ஸ்னா ஒரு அப்ரூவ்ட் சீட்ஸ் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட் சர்டிஃபைட் சீட்ஸ் யூஸ் பண்றது அல்லது ஃபவுண்டேஷன் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் போறோம்னா பிரீடர் சீட் வந்து ஒரு சர்டிஃபைடு சீடா வாங்கணும் அல்லது
ஒரு அத்தரைஸ்ட் பர்சன்ட் வந்து வாங்கணும். ப்ராப்பர் ஃபீல்டு விசிட்ஸ்னா இப்போ நம்ம சீட் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலர் ஃபீல்டு விசிட்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதில் எதாவது ஆஃப் டைப்ஸ் இருக்கா, இல்லை ரோகிங் பண்ணணுமா, அந்த மாதிரி பண்ணுறப்ப ஸோ நம்ம ஜெனடிக் பியூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென் கம்மிங் டு ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஜ்ரா ஹைபிரிட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் சீட் அப்போ 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸாக இருக்கணும். ஸோ நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் இல்லாமல் நம்ம ஒரு 500 மீட்டர் வச்சோன்னா ஸோ அங்கே வந்து அதர் ஃபாரின் போலன் வந்து அங்கே இது பண்ணுறதுக்கு பாலினேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பீரியாடிக் டெஸ்டிங் ஆஃப் வெரைட்டிஸ். இப்போ ஒரு வெரைட்டியை இது பண்ணுறோம்னா டெவலப் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த வெரைட்டி வந்து டஸ்ட் சென்டர்ஸ் கொடுத்து நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ண அதோட ரிலீஸ் பண்ணுறப்ப என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ ஸோ இப்பயும் அதே கேரக்டர்ஸ் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அடாப்டிங் ஜென்ரேஷன் சிஸ்டம்ஸ்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் டு பிரீடர் சீட்லேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து சர்டிஃபைட். ஸோ அந்த ஜென்ரேஷன் சிஸ்டம்ஸ் வந்து அடாப்ட் பண்ணணும். தென் சர்டிஃபிகேஷன் ஆஃப் சீட் கிராப். இப்போ கிளாஸ் ஆஃப் சீட்ஸ்ல வந்து நம்ம ஃபார்மர் கொடுக்க எதர் சர்டிஃபைட் சீடாக இருக்கும் அல்லது ட்ரூத்ஃபுல் லேபிள் சீடாக இருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ சீட் கிராப் வந்து சர்டிஃபை பண்ணணும். ஸோ சர்டிஃபை பண்ணாங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து அவர் வந்து ஃபீல்டு வந்து ப்ராப்பராக விசிட் பண்ணி அந்த ஃபீல்டில் எந்த ஒரு ஆஃப் டைப்போ அல்லது ரோகோ எதுவுமே இல்லை, இந்த சீடை வந்து நீங்கள் ஃபர்தர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டேக் கொடுப்பார். ஸோ அந்த டேக் இருந்தால் நம்ம வந்து 100% பியூரா ஸோ இந்த இதில் வந்து வேற எந்த அட்மிக்சர் சீடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபார்மர்ஸ் இது பண்ணிக்குவாங்க. தென் க்ரோ டெஸ்ட்னா அதாவது இப்போ ஜெனடிக் பியூரிட்டி மெயினாக எப்படி கண்டக்ட் பண்ணுவோன்னா டெஸ்ட் பண்ணுவோன்னா க்ரோ டெஸ்ட் வச்சு. ஸோ இப்போ க்ரோ டெஸ்ட்டுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம 400 பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியரேட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம 1000 ஹியரேட்ஸாக இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ஜெனடிக் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென் கம்மிங் டு ஜெனடிக் கண்டாமினன்ஸ். ஸோ இந்த என்னென்ன கண்டாமினன்ஸ் ஜெனடிக் பியூரிட்டி வந்து இது பண்ணுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வாலண்டியர் பிளான்ஸ் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஏதாவது ப்ரீவியஸ் சோன் வெரைட்டி ஏதாவது அதில் எக்ஸ்பிரஸ் ஆகுதா, ஆஃப் டைப்ஸ் அல்லது அப்ஜெக்ஷனல் வீட் ஸ்பீசிஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேடியில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரைசா சட்டேவா அந்த வைல்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்னியோக்ளோவா அந்த வீட் ஸ்பீசிஸ் அப்ஜெக்ஷனல் வீட் ஸ்பீசிஸ், அதாவது அந்த ஸ்பீசிஸ் வந்து அந்த பேடி சீட்ல மிக்ஸ் ஆச்சுன்னா நம்ம திருப்பி அதை செப்பரேட் பண்றதுக்கு இம்பாசிபிள். ஸோ அந்த மாதிரி அப்ஜெக்ஷனல் வீட் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா போலன் ஷெட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் ABR லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் பி லைன்ஸ் இன் ஏ லைன். ஸோ ஏ லைன்ல பி லைன் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ அங்கே வந்து அதை போலன் ஷெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்சியல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இப்போ ஏ லைன்ல இருந்து மேல் ஸ்டெரைல் லைன். ஸோ அது ஒரு சில என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால அது ஃபெர்டிலிட்டியா மாறி செக்ஸ் ரிவர்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்சியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்வர்ஷன் ஆஃப் ஏ லைன் ஸ்டெரைல் ஏ லைன் இன்டு ஃபெர்டைல் ஏ லைன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் பார்சியல்ஸ். தென் ஷெட்டிங் டேசல்ஸ்னா நம்ம மெய்ஸ்ல வந்து டீடாஸ்லிங் பண்றப்ப இம்ப்ராப்பர் டீடாஸ்லிங்னால அந்த ஷெட்டிங் டேசல்ஸ் இருக்கும். தென் செல்ஃப் போல்ஸ் வந்து காட்டன்ல வரும். அது வந்து என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன்ல எமாஸ்குலேஷன் டஸ்டிங் பண்றப்ப இம்ப்ராப்பர் எமாஸ்குலேஷன் அல்லது ஏதாவது ஃப்ளவர் எமாஸ்குலேட்டே பண்ணாம அதுல வந்து அப்படியே மறந்து விட்டுருப்பாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ஆகி அது வந்து செல்ஃப் போல்ஸ் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம அதுவும் ஜெனடிக் கண்டாமினன்ஸ், அது ஜெனடிக் பியூரிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ். ஸோ ஷெட்டிங் டேசல்ஸ் இந்த டேசல்ஸ் விச் ஹாவ் எக்ஸர்டட் பட் நாட் எட் ஷெட். அதாவது டேசல்ஸ் வந்து நம்ம ப்ராப்பர் டீடாஸ்லிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வந்து டேசல்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆயிருக்கு, வெளியே வந்திருக்கு, பட் போலன் இது ஷெட் பண்ணல. ஸோ அதை வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா நாட் கமன்ஸ்டு ஷெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த டேசல் வெளியே வந்திருக்கு, ஸோ போலன் இது வெளியே கொடுக்கல, அது வந்து நான் கமன்ஸ்டு ஷெட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதை ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்றப்ப அதே மாதிரி ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அது எப்படி நடக்குது, இம்ப்ராப்பர் டீடாஸ்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் 100 மெய்ஸ் பிளான்ஸ் இருக்கு, நம்பர் 50ல மட்டும் டேசலை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு 50 அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து இம்ப்ராப்பர் டீடாஸ்லிங் சொல்லுவாங்க. இன்கம்ப்ளீட் டீடாஸ்லிங்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த டேசலை ரிமூவ் பண்றோம், ஆஃப் டேசல் வெளியே வந்துருது, இன்னும் ஆஃப் டேசல் உள்ளாரே இருக்கு. ஸோ அது வந்து இன்கம்ப்ளீட் டீடாஸ்லிங் சொல்லுவாங்க. ஸோ இம்மெச்சூர் டீடாஸ்லிங் அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு பிளான்ட் இன்னும் டெவலப் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அது இன்னும் டேசில் வெளியே வரல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியறது மட்டும் என்னென்ன எந்த டேசில் வெளியே தெரியுது அதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டோம்னா அந்த நெக்ஸ்ட் அந்த டேசில் வந்து டெவலப் ஆகி போலன் ஷெட் பண்றது சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் இம்மெச்சூர் டீடாசிங் சொல்றாங்க. தென் கம்மிங் டு கிளாஸ் ஆஃப் சீட்ஸ். என்னென்ன கிளாஸ் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூக்ளியஸ் சீட்ஸ், பிரீடர் சீட், ஃபவுண்டேஷன் சீட், ரிஜிஸ்டர்ட் சீட், சர்டிஃபைட் சீட்ஸ் அண்ட் ட்ரூத்ஃபுல் லேபிள் சீட். நம்ம இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுங்கன்னா நியூக்ளியஸ் சீட், பிரீடர் சீட், ஃபவுண்டேஷன், ரிஜிஸ்டர் சீட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒன்லி ஃபாலோட் இன் யூஎஸ்ஏ அண்ட் கனடா. ஸோ நியூக்ளியஸ் சீட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இனிஷியல் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் அதுதான் நியூக்ளியஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி அப்டைன் பண்ணுவாங்கன்னு ஒரு பிரீடர் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 10 or 20 பிளான்ஸ் வந்து பிரீட் பண்ணியிருப்பார். வேற ஏதோ போலன் கொடுத்து ஹைபிரிட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதுலேருந்து வர சீட் வந்து அவர் கலெக்ட் பண்ணி வச்சுப்பார். ஸோ அதை தான் இனிஷியல் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் தான் நியூக்ளியஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபர்தர் மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நியூக்ளியஸ் சீட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டேகும் இல்லை. ஸோ இப்போ கம்மிங் டு பிரீடர் சீட். பிரீடர் சீடு வந்து அது எப்படி இது பண்ணுவாங்க, பிரீடர் சீடு வந்து பிரீடர் சீட் மானிட்டரிங் டீம்னு இருக்கும். ஸோ அந்த பிரீடர் சீட் மானிட்டரிங் டீம்ல யாரா இருப்பாங்கன்னா என்எஸ்சிலேருந்து ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி, அந்த லொக்காலிட்டியோட சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிலேருந்து ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்சர்ன் பிரீடர் இருப்பாங்க. தென் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து யாராவது ஒரு ப்ரீடிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கு பர்டிகுலர் ஒரு ஸ்டாஃப் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 பேர் சேர்ந்து தான் பிரீடர் சீட் மானிட்டரிங் டீம் இருப்பாங்க. ஸோ அந்த பிரீடர் சீட் மானிட்டரிங் டீம் தான் அந்த பிரீடர் சீடை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் அப்போ. ஸோ அது வந்து டைரக்ட்லி ஆரிஜினேட்டட் கண்ட்ரோல் பை ஆரிஜினேட்டிங் ஸ்பான்சரிங் பிளான் பிரீடர். is supervised seed production is personally supervised by qualified plant breeder. இது வந்து பிரீடர் சீட் வந்து என்னன்னா ப்ரோஜனி ஆஃப் நியூக்ளியஸ் சீட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா பிரீடர் சீட் இஸ் த ப்ரோஜனி ஆஃப் டேஷ்னு கேட்பாங்க. ஸோ இப்போ பிரீடர் சீட் இஸ் த ப்ரோஜனி ஆஃப் நியூக்ளியஸ் சீட்ஸ். அல்லது நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சீட் இஸ் த ப்ரோஜனி ஆஃப் பிரீடர் சீட். தென் சர்டிஃபைட் சீட் இஸ் த ப்ரோஜனி ஆஃப் ஃபவுண்டேஷன் சீட். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் இது வந்து இதோட டேக் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ கலர் டேக். ஸோ அதோட டேக் வந்து பர்டிகுலர் சைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. 12 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டரா இருக்கும். அந்த பர்டிகுலர் பிரீடர் சீடோட டேக் சைஸ் வந்து 12x6 இருக்கும். ஸோ இதான் பிரீடர் சீடோட டேக். இதுல வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணினா கிராப் வெரைட்டி, என்ன கிளாஸ் ஆஃப் சீட், லாட், எப்போ டெஸ்ட் பண்ணாங்க, பியூர் சீட் எவ்வளோ மினிமம் இருக்கணும், இன்னட் மேட்டர், ஜெர்மினேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் சீட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இந்த டேக்ல பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ இது வந்து கோல்டன் எல்லோ கலர் பிரீடர் சீட் டேக். Then coming to foundation seed. Foundation seed நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் த ப்ரோஜனி ஆஃப் பிரீடர் சீட். ப்ரோஜனி என்னன்னா அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இது வந்து எப்படி சூப்பர்வைஸ் பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி அல்லது என்எஸ்சி நேஷனல் சீட் கார்பரேஷன் அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க ஃபவுண்டேஷன் சீடை. இது வந்து டு மெயின்டைன் ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் ஐடென்டிட்டி அண்ட் ஜெனட்டிக் பியூரிட்டி. இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரீடர் சீடுக்கும் நியூக்ளியஸ் சீடுக்கும் 100% ஜெனட்டிக் பியூரிட்டி இருக்கும். ஃபவுண்டேஷன் சீடு வரப்ப 99%, 1% ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ 99% ஜெனட்டிக் பியூரிட்டி இருக்கணும். இதோட டேக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ பிரீடர் சீட்க்கு ஏற்கனவே நம்ம டேக் சைஸ் என்ன பார்த்தோம், 12/6 பார்த்தோம். இங்கே வந்து 15/7.5 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும். டேக் கலர் கேட்பாங்க, வாட் இஸ் த டேக் கலர் ஃபார் ஃபவுண்டேஷன் சீட் அல்லது வாட் இஸ் த டேக் சைஸ் ஃபார் பிரீடர் சீட். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரீடர் சீடுக்கு வந்து கோல்டன் எல்லோ 12/6, ஃபவுண்டேஷன் சீடுக்கு வந்து ஒயிட் 15/7.5. ஸோ இதான் ஃபவுண்டேஷன் சீடோட டேக். எல்லா சீட் ஸ்டாண்டர்ட்ஸ் இதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் கலர் டேக் ஃபார் ஃபவுண்டேஷன் சீட். ஸோ கம்மிங் டு ரிஜிஸ்டர் சீட். இதை வந்து நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பர்பிள் கலர் டேக் ஒன்லி யூஎஸ்ஏ அண்ட் கனடாவில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கம்மிங் டு சர்டிஃபைட் சீட். சர்டிஃபைட் சீட் வந்து ப்ரோஜனி ஆஃப் ஃபவுண்டேஷன் சீட். ஸோ இதுக்கு வந்து ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து 2% ரிலாக்ஸேஷன் தருவாங்க, 98%. நம்ம சில ஹைபிரிட்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தோம், அது வந்து சில வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் ஹைபிரிட்ஸ் இருந்தால் 85%, அந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதோட டேக் கலர் பார்த்தீங்கன்னா அஜூர் ப்ளூ கலர் டேக். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 15/7.5. ஸோ இதுதான் சர்டிஃபைட் டேக்கோட கலர், அஜூர் ப்ளூ கலர். அதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் இதில் என்னென்ன சீட் ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு, எல்லா இதுலேயும் சீட் ஸ்டாண்டர்ட் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதில் ஃபவுண்டேஷன் சீடு அப்புறம் இந்த சர்டிஃபைட் சீட்ல வந்து சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் சைன் பண்ணி தருவார். ஸோ கம்மிங் டு ட்ரூத்ஃபுல் லேபிள் சீடு. அதாவது இப்போ ட்ரூத்ஃபுல் லேபிள் சீட்ஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் சீட்ஸ்லேருந்து 2 கிளாஸாக பிரிஞ்சிடும். எதர் அது சர்டிஃபைட் சீடாக போகும் அல்லது இன்கேஸ் நம்ம ப்ரிஸ்கிரைப் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் ஆகலாம் டிஎஃப்எல் சீட்ஸாக வந்துடும்.
ஸோ டிஎஃப்எல் சீட்ஸ் வந்து மெயினாக இந்த கம்பெனி பீப்புள் வந்து சீட் இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேஷன் டேக் எதுவும் ரெக்யர்மெண்ட்ல அவங்க வந்து ஜஸ்ட் அந்த ஜெனட்டிக் ஃபிசிக்கல் பியூரிட்டி மினிமம் ஜெர்மினேஷன் ஒரு கிராப்க்கு மினிமம் ஜெர்மினேஷன் அதுக்கு அபோவ் இருந்தால் ஸோ அவங்க வந்து டிஎஃப்எல் சீட்ஸ் அந்த செக்ஷன்ல அவங்க வந்து சீட்ஸ் வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட டேக் கலர் வந்து ஓப்பல் கிரீன் கலர். ஸோ இதோட டேக் சைஸ் வந்து 15/10 சென்டிமீட்டர். ஸோ இதான் அந்த டிஎஃப்எல் டேகோட கலர். ஸோ அஜூர் ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த அந்த ப்ரீவியஸ் இதில் டேக்ல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதே மாதிரி இந்த இதில் என்ன எல்லா இதுவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த சீட் இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தென் கம்மிங் டு நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நம்ம சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் போனால் அந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து நோட்டிஃபை இருக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் சீட்ஸ் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி இருக்கு, அவங்க வந்து அந்த வெரைட்டி வந்து நோட்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த செக்ஷன் 5 சீட் ஆக்ட் 1966 செக்ஷன் 5 அந்த ஆக்ட் பிரகாரம் அந்த செக்ஷன் பிரகாரம் இது வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த வெரைட்டி நோட்டிஃபை ஆகலைன்னு நம்ம வந்து சர்டிஃபைட் சீட்ஸ்க்கு வந்து போக முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சர்டிஃபைட் சீடுக்கும் ட்ரூத்ஃபுல் லேபிள் சீட்ஸ்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ்னு பார்க்க போகிறோம். சர்டிஃபிகேஷன்ல வந்து சர்டிஃபிகேஷன் இஸ் வாலண்டரி பட் லேபிளிங் இஸ் கம்பல்சரி. அதே மாதிரி ட்ரூத்ஃபுல் லேபிள் சீட்ஸ்ல அதே தான். ட்ரூத்ஃபுல் லேபிளிங் இஸ் கம்பல்சரி ஃபார் நோட்டிஃபைட் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ். இது வந்து சர்டிஃபைட் சீட்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நோட்டிஃபை பண்ணிச்சுன்னா மட்டும்தான் சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன் போக முடியும். அதான் அப்ளிகேபிள் டு நோட்டிஃபைட் வெரைட்டிஸ் சொல்றாங்க. இங்க டிஎஃப்எல் சீட்ஸ்ல வந்து அப்ளிகேபிள் டு போத் நோட்டிஃபைட் அண்ட் ரிலீஸ்டு வெரைட்டிஸ். அதாவது ரிலீஸ் ஆயிருக்கு பட் நோட்டிஃபை ஆனாலும் கூட நம்ம டிஎஃப்எல்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிஃபைட் சீட்ஸ்ல வந்து அதோட இந்தியன் மினிமம் சீட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபீல்டு ஸ்டாண்டர்ட்ஸும் மீட் ஆகணும். ஸோ இங்கே டிஎஃப்எல் சீட்ஸ் வரும்போது அது ஃபிசிக்கல் பியூரிட்டி அண்ட் ஜெர்மினேஷன் டெஸ்ட் மட்டும் பாஸ் ஆனால் போதும் நம்ம டிஎஃப்எல் சீட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிஃபைட் சீட்ஸ்ல வந்து யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டெஸ்ட்டுக்காக இருக்கட்டும் அல்லது அந்த சாம்பிள் ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் இருப்பார், சீட் இன்ஸ்பெக்டர் கேன் டேக் சாம்பிள்ஸ் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். அதே மாதிரி இங்கே டிஎஃப்எல்ல பார்த்தீங்கன்னா சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் இங்கே வர மாட்டார், ஒன்லி சீட் இன்ஸ்பெக்டர். அவர் மட்டும் அந்த டீலர் பாயிண்ட்ல இல்லை அந்த பர்டிகுலர் இதில் வந்து சீடு எங்கெங்க சேல் பண்ணுறாங்க அங்கே வந்து அவங்க போய் சாம்பிள் எடுத்து ஸோ அந்த சாம்பிள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, லெபார்டரிக்கு சென்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இன்கேஸ் அந்த டெஸ்ட் பண்ணுற சீடு வந்து ஜெர்மினேஷன் அல்லது ஃபிசிக்கல் பியூரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு இந்த பர்டிகுலர் பேட்ச் நம்பரில் நீங்கள் சேல் பண்ணுற சீடு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் சர்டிஃபைட் அண்ட் டிஎஃப்எல் சீட்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மினிமம் சீட் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து ப்ளூ புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியன் மினிமம் சீட் ஸ்டாண்டர்ட்ஸில் எல்லா கிராப்க்கும் ஃபீல்டு ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும் சீட் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், அதாவது ஒரு கிராப்க்கு ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அல்லது அப்ஜெக்ஷனல் வீட் ஸ்பீசிஸ் எவ்வளோ பர்சன்ட் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம், மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்கணும், ஃபிசிக்கல் பியூரிட்டி எவ்வளோ இருக்கணும், ஜெனடிக் பியூரிட்டி எவ்வளோ இருக்கணும், அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டெஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து யார் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ISTA, இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன். இது வந்து சுவிட்சர்லாந்து ஜூரிச்சில் வந்து இருக்கு. ஸோ இப்போ கம்மிங் டு ஜென்ரேஷன் சிஸ்டம் ஆஃப் சீட் மல்டிப்ளிகேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நியூக்ளியஸ், பிரீடர், ஃபவுண்டேஷன் அண்ட் சர்டிஃபைட் சீட்ஸ். இதுதான் சிஸ்டம் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம இதில் வந்து 3 ஜென்ரேஷன் இருக்கு, 4 ஜென்ரேஷன் இருக்கு, 5 ஜென்ரேஷன் இருக்கு. ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பாலினேஷன் பிஹேவியர் ஆஃப் த கிராப், எதர் செல்ஃப் பாலினேட்டடா, கிராஸ் பாலினேட்டடா அல்லது ஆஃபன் கிராஸ் பாலினேட்டடா அல்லது சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ. இப்போ ஒரு சில கிராப்ல இருந்து சீடோட மல்டிபிகேஷன் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கும், 1:100 இருக்கும். ஒரு சில கிராப்ல இருந்து 1:8 கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு எந்த ஜென்ரேஷன் சிஸ்டம் அடாப்ட் பண்றது பார்க்கும். தென் சீடோட டிமாண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட்கா இருக்கட்டும், அதோட சீட் மல்டிபிகேஷன் ரேஷியோ வந்து கம்மி. ஸோ நம்ம வந்து சீட் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம 5 ஜென்ரேஷன் போனோம்னா நம்ம அந்த டிமாண்ட் வந்து மீட் அவுட் பண்ணலாம். ஸோ இதான் டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் சிஸ்டம். 3 ஜென்ரேஷன் சிஸ்டம்னா பிரீடர் சீட், ஃபவுண்டேஷன் சீட் அண்ட் சர்டிஃபைட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே 4 ஜென்ரேஷன் சிஸ்டம்னா பிரீடர், ஃபவுண்டேஷன் வந்து 2 ஸ்டேஜாக பிரிப்பாங்க, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. அப்புறம் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 2லேருந்து சர்டிஃபைட் சீட்ஸ் போயிடுவாங்க. அதே 5 ஜென்ரேஷன் சிஸ்டம்னா பிரீடர் சீட், ஃபவுண்டேஷனில் 2 ஸ்டேஜ், ஸ்டேஜ் 1 and 2, அண்ட் சர்டிஃபைடில் 2 ஸ்டேஜ், ஸ்டேஜ் 1 and 2. இந்த 5 ஜென்ரேஷன் சிஸ்டம் இஸ் ஃபாலோட் வென் மல்டிப்ளிகேஷன் இஸ் வெரி போர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரவுண்ட்நட்க்கு வந்து சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ வந்து 1:8. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல 5 ஜென்ரேஷன் சிஸ்டம் போடுவாங்க.
and there should be heavy demand, should be self-pollinated crop. So groundnut and self-pollinated crop நம்மளுக்கு demand ஹெவியா இருந்துச்சுன்னா நம்ம 5 generation system போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஜென்ரேஷன் சிஸ்டம் ஆஃப் சீட் மல்டிபிகேஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு இதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த பர்டிகுலர் சீடு வந்து எப்படிலாம் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் சீட். நியூக்ளியஸ் சீடு யார்கிட்ட இருக்குன்னா அந்த கன்சர்ன் ப்ரீடர்கிட்ட இருக்கும் அல்லது அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் ப்ரீடிங் பண்ணுவாங்க. ஸோ அதே ப்ரீடர் சீட்னா கோல்டன் எல்லோ கலர் டேக். ஸோ அது வந்து கன்சர்ன் ப்ரீடர் அல்லது ஸ்பான்சரிங் இன்ஸ்டியூட் கிட்ட இருக்கும். அந்த பிரீடர் சீட் மானிட்டரிங் டீம் அவங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்ல இன்வால்வ் ஆகும். அந்த பிரீடர் சீட் மானிட்டரிங் டீம் யாருன்னு முன்னாடியே சொன்னேன். தென் கம்மிங் டு ஃபவுண்டேஷன் சீடு. ஃபவுண்டேஷன் சீடு 2 ஸ்டேஜ் 1 to 2மே யாரு அதை குவாலிட்டி கண்ட்ரோல் இது பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி. அந்த சீடு வந்து நம்ம யார்கிட்ட அப்ரோச் பண்ணோம்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும் அல்லது நேஷனல் சீட் கார்பரேஷனா இருக்கட்டும் அல்லது சென்ட்ரல் சீட் கார்பரேஷன் இவங்ககிட்ட வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சீட்ஸ்க்கு அப்ரோச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேம் சர்டிஃபைட் சீடும் ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் சீட் அண்ட் சர்டிஃபைட் சீட் ரெண்டுமே குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றது சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி. ஸோ நம்ம சீடுக்கு வந்து அப்ரோச் பண்றது இந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அல்லது என்எஸ்சி சென்ட்ரல் சீட் சர்டிஃபிகேஷன் கார்பரேஷன் அவங்ககிட்ட வந்து சீடுக்கு அப்ரோச் பண்ணிக்கலாம். டிஎஃப்எல் சீட்ஸ்க்கு வந்து நம்ம நேராக இண்டஸ்ட்ரி கிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஸோ டிஎஃப்எல் ஃபார்மர் கூட அவங்களோட ஏற்கனவே போட்டிருக்க சீடை வந்து ரீயூஸ் பண்ணாலும் அது டிஎஃப்எல் சீடு தான். ஸோ கம்மிங் டு இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரீடர் சீட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொல்றாங்க. ஸோ இப்போ இன்னும் அரௌண்ட் 5400 இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ ப்ரீடர் சீடு ஆக்சுவலி இப்போ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 2021 இயருக்கு எவ்வளோ சீட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீடர் சீட் ப்ரொடக்ஷன் வந்து யார் ப்ரீ பிளான் பண்ணுவாங்கன்னா ஆஸ் பர் ஸ்டேட் இண்டென்ஸ் வந்து ஐசிஆர் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் அவங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இவ்வளோ ப்ரீடர் சீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கணும்ட்டு ஒரு இண்டென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் சீடு யார் இது பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் சீட் கார்பரேஷன், நேஷனல் சீட் கார்பரேஷன், ஸ்டேட் ஃபார்ம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பிரைவேட் பீப்புள். ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து இவ்வளோ ஃபவுண்டேஷன் சீட் இருந்தால் தான் நம்ம இருக்கிற டிமாண்ட் வந்து மீட் அவுட் பண்ண முடியும்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் அதே தான் ஸ்டேட் சீட் கார்பரேஷன், என்எஸ்சி, எஸ்எஃப்சிஐ அண்ட் பிரைவேட் கார்பரேஷன். ட்ரூத்ஃபுல் லேபிள் சீட்ஸ் வந்து ஆல் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சிஸ்டம். ஃபார்மர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற சீடாக இருக்கட்டும் அல்லது கம்பெனி சீட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது அதுதான் ட்ரூத்ஃபுல் லேபிள் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வெரைட்டி ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ வெரைட்டி ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னா என்னன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் வெரைட்டி இருக்கு, இப்போ இன்னொரு நியூ வெரைட்டி டெவலப் பண்றாங்க, அது எக்ஸிஸ்டிங் வெரைட்டியோட ஈல்டு வந்து ஹையா இருக்கு. ஸோ அதை எப்படி ஃபார்மர்ஸ் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்து அந்த எவ்வளோ வெரைட்டியை ரீப்ளேஸ் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லொக்காலிட்டி இருக்கு, எவ்வளோ நியூ வெரைட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ ஓல்டு வெரைட்டி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம டிவைட் பண்ணி இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ் எவ்வளோ வந்து வெரைட்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் கம்மிங் டு சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சீடு வந்து யூஸ் பண்ணுறது மட்டும்தான் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா x/y × 100. ஸோ எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டி சீட்ஸ் சோன் இன் அ பர்டிகுலர் இயர் சீசன். ஒய்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட் ரிக்வயர் ஃபார் அன் என்டையர் ஏரியா ஃபார் பர்டிகுலர் சீசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் சேலம்னு எடுத்துக்கோங்க. அந்த சேலத்தில் இந்த பர்டிகுலர் இயருக்கு வந்து ஒரு 10,000 குவிண்டால்ஸ் வந்து சீடு தேவைப்படுது அந்த சோயிங் பர்பஸ்க்காக. ஸோ அதில் வந்து 5,000 குவிண்டால்ஸ் வந்து குவாலிட்டி சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து 50% சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். தென் கம்மிங் டு சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்ல செல்ஃப் பாலினேட்டட், கிராஸ் பாலினேட்டட், ஹைபிரிட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ செல்ஃப் பாலினேட்டட் கிராப்க்கு வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 25%. அதாவது நம்ம 4 சீசன்ஸ் வரைக்கும் அந்த செல்ஃப் பாலினேட்டருக்கு வந்து ஒரே சீடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 சீசன் ஆனதுக்கப்புறம் அந்த சீடை வந்து நம்ம ரெனியூ பண்ணிடணும். அதே மாதிரி கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ்க்கு வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து 33%. அதாவது 3 சீசன்ஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஹைபிரிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சீசன் வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஹைபிரிடோட சீடை நம்ம திருப்பி ரீசோ பண்ணுறப்ப ஸோ அந்த செக்ரிகேஷன்ஸ் ஹேப்பன் ஆயிடும். ஸோ அந்த மேல் ஃபீமேல் ரெண்டோட கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகி ஒன்று டாலோ இன்னொன்று டார்ஃபாக வந்துடும். ஸோ ஹைபிரிட்ஸ்க்கு வந்து 100% சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் ஃபார் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ 33% அல்லது 3 சீசன்ஸ் ஒன்ஸ்.
ஸோ இப்போ சீடு ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் பார்த்தோம். ஸோ சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ. சீடு மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிங்கிள் சீடை சோ பண்ணீங்கன்னா அந்த சிங்கிள் சீட்லேருந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகுது. ஸோ அதுதான் சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் பேடிக்காக இருந்தால் 1:80. ஒரு சீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 80 சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா 1:100. அதே மாதிரி ராகிக்கு 1:80, ஆனியனுக்கு 1:171, ரெட் கிராமுக்கு 1:100. ஸோ கிரவுண்ட்நட் நேற்று சொன்ன மாதிரி சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ வந்து கம்மி, 1:8. டொமேட்டோ வந்து 1:400, செசாம் வந்து 1:80. நீங்கள் வந்து இது இந்த மாதிரி எப்படி டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ வந்து ஹையஸ்ட் சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ இருக்கு, 1:400 இருக்கு. அதே மாதிரி எதுக்கு லோவஸ்டா இருக்கு, 1:8 கிரவுண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ சீட் ரினியூவல் பீரியட், நான் சொன்ன மாதிரி சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டும் சீட் ரினியூவல் பீரியடும் கொஞ்சம் இன்டர்லிங்க் ஆயிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி செல்ஃப் பாலினேட்டட் கிராப், கிராஸ் பாலினேட்டட் கிராப், ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் கிராப், ஹைபிரிட்ஸ். ஸோ இப்போ செல்ஃப் பாலினேட்டட் கிராப் 3 சீசன்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணால் அது 33% ரினியூ ஆயிருக்கு. அதே மாதிரி 4 சீசன்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம ரினியூ பண்ணோம்னா 20% ரினியூ ஆயிருக்கு. 5 சீசன்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா 20% ரினியூ ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ செல்ஃப் பாலினேட்டட் கிராப் தானே, அதில் வந்து வேற ஒரு அட்மிக்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லையே, நம்ம அதுக்கு வந்து ஏன் ரினியூ பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, if செல்ஃப் பாலினேட்டடாக இருந்தாலும் தேர் மே பி சான்சஸ் ஃபார் அக்கரிங் less than 5% ஆஃப் கிராஸ் பாலினேஷன். ஸோ அதுக்கு தான் சொல்றாங்க அந்த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து 3 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 4 சீசன்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த சீட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும் இன் கேஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேட்டட்ல. அதே மாதிரி கிராஸ் பாலினேட்டட்ல 3 சீசன்ஸ்க்கு ஒரு வாட்டி, ஆஃபன் கிராஸ்க்கு சேம், ஹைபிரிட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி எவரி சீசன் வந்து நம்ம ரெனியூ பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்னா, சீட் டிட்டோரியேஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஜெனட்டிக் பியூரிட்னா என்னென்ன பார்த்தோம். ஸோ அந்த ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து எப்படி டிட்டோரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அந்த ஜெனட்டிக் பியூரிட்டி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், என்னென்ன கிளாஸ் ஆஃப் சீட் இருக்கு, ஸோ அதே மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் சிஸ்டம், எதர் 3 or 4 or 5. அப்புறம் சில கான்செப்ட்ஸ் பார்த்தோம், சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் பார்த்தோம், சீட் ரினியூவல் பீரியட் பார்த்தோம், சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்க வாய்ஸ் எனக்கு ஆடிபிளா இல்ல, கொஞ்சம் சத்தமா கேளுங்க. ஹலோ. Can you show gazette notification to students? உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லைன்னா நான் கிளாஸை வைண்ட் பண்ணிக்கிறேன். அனில், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சார் சொல்லுங்க சார். கெசட் நோட்டிபிகேஷனை கொஞ்சம் காமிங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுக்குறேன். சார் ஓபன் பண்றேன் சார். கெசட் நோட்டிபிகேஷன்னா என்ன, ஒரு வெரைட்டி எப்படி ரிலீஸ் பண்றாங்க, அதை எப்படி நோட்டிஃபை பண்றாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். ஆனா நோட்டிபிகேஷன் வந்து பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. கெசட் நோட்டிபிகேஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காமிச்சிருங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். எஸ் சார், பார்க்குறேன் சார். இப்போ லேட்டஸ்டா நம்ம டிஎன்ஏல இருந்து ஏடிடி 54 சாரி ஏடிடி ஏடிடி 54 கோ 53 வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க லேட்டஸ்டா, அதை காமிச்சிருங்க. சார் அது என்னால ஷேர் பண்ண முடியல சார். நீங்க எதை ஷேர் பண்ண முடியும்னா அதை ஷேர் பண்ணுங்க சார். அதர்வைஸ் ஸ்டடி நோட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம்.
கிளாஸ் வாங்கிருக்கீங்க, ஸ்டடி நோட்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கீங்க. ஓகே சார், ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க என்கிட்ட. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், கிளாஸ் வாயின் பண்ணிடுறேன் சார்.